ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, தென்காசியில் உள்ள டேமுக்கு தான் போயிட்டுருக்கோம். போகும்போது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான பச்சை பசேன்னு கிளைமேட் செம்மையாக இருந்ததுங்க. 2 பக்கமும் பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குல்ல. இப்போ நம்ம அந்த டேமுக்கு தான் போயிட்டுருக்கோம். இது எந்த டேம்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சரியா? எனக்கு மறந்துருச்சு. உங்களுக்கு தெரிஞ்ச அந்த டேம் எந்த டேம்னு கரெக்டாக எனக்கு சொல்லுங்கள், ஓகேவா? நிறைய பேர் ஃபோட்டோஸ் தாங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்ததா, அந்த லொக்கேஷன் எல்லாமே சூப்பராக இருந்தது. வியூ பாயிண்ட் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்தது. ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நானும் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். பார்க்கவே அழகாக இருக்குல்ல. யாரெல்லாம் இந்த டேம் போயிருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள், ஓகேவா? மறந்துடாமல் இந்த டேம் எந்த டேம் அப்படின்னு சொல்லி அந்த நேம் மட்டும் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள், ஓகே? பாருங்கள் எப்படி இருக்குது வியூ பாயிண்ட், பாருங்கங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படி காற்று சூப்பராக இருந்ததுங்க. காற்று நல்லா ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு அடிச்சிட்டு இருந்தது. சாரல் விழுந்துட்டு இருந்தது. வீடியோவில் சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி ஃபுல்லாகவே சாரல் தான். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சூப்பராக இருந்ததுங்க. இதுதான் அங்கே டேம் பக்கத்தில் போயிட்டுருக்கோம். ரெண்டு பக்கமும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. பச்சை பசேர்னு கண்ணு கெட்டுற தூரம் வரும். பச்சை பசேர்னு வயல், சிலு சிலுன்னு காற்று, தென்னை மரம், இந்த மாதிரி தான் இருந்தது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இங்கே பாருங்கள், ஆட்டுக்குட்டி போயிட்டு இருந்ததா சூப்பராக இருந்தது. பார்க்கவே நல்லா இருக்குல்ல. ஒரு கிராமத்து ஸ்டைலு செம்மங்க. சூப்பராக இருந்தது. அப்போ கூட நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு அண்ணா கேட்டாங்க, அந்த ஆட்டுக்குட்டி கூட்டிகிட்டு வருவாங்களா, அந்த அண்ணா கேட்டாங்க, இன்னும் நீங்கள் ஆட்டுக்குட்டியெல்லாம் பார்த்தது இல்லையான்னு கேட்டாங்க. அந்த கிளைமேட்டுக்கு அந்த ஆடும் போகிறது அழகாக இருந்ததுன்னு ஒரு வீடியோ எடுத்தேன். எப்படி இருக்கு? அப்புறம் நாங்கள் போயிட்டுருக்கும்போது ஒரு நாய் நடுவில் வந்து நின்றுச்சு. அது இங்கிட்டு போகுமா அங்கிட்டு போகுமான்னு பார்த்தா போகவே இல்லை. அப்புறம் ஓரளவு கரெக்டாக போயாச்சு. ஓகே, இதுதான் அந்த டேமோட என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன். இதுதான் அந்த டேம். இந்த டேம் தெரிஞ்சிச்சுன்னா என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். சரியாக தெரியலை எனக்கு. அந்த டேம் நேம் சொன்னாங்க, மறந்துருச்சு. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அழகாக இருக்குல்ல, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. என்ட்ரன்ஸில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. மாங்காய், அன்னாச்சி பழம், அப்புறம் நெல்லிக்காய், அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இதுதான் அந்த டேம். பார்த்தீங்களா? செம்ம லொக்கேஷனுங்க. செம்ம நல்ல ஒரு ஸ்கூல் லீவ் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க, ஓகேவா? பக்கத்தில் ஆட்டுக்குட்டி கத்திகிட்ருக்கு, அதனால் டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் சாரி. நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் போகிறப்போ நிறைய பேர் இருந்தாங்க. டேமில் இருந்தாங்க. டேம்லேயும் கொஞ்சம் தண்ணி வந்துட்டு இருந்தது. அதில் நிறைய பேர் குளிச்சுட்டு வேறு இருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ காற்றடிக்குது, பார்த்தாலே தெரியல. சூப்பராக இருக்குல்ல, பார்க்கவே அவ்வளோ அழகுங்க. அழகுன்னா அழகு. இயற்கைனா யாருக்கு தான் பிடிக்காதுங்க சொல்லுங்கள். அவ்வளோ அழகுங்க. கண்ணு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது பார்க்கவே. அங்கே நிறைய பேர் டூரிஸ்ட் வந்திருந்தாங்களா, அவங்களாம் சமையல் பண்ணி அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என்னோடய பையன் இந்த இடத்த பார்த்து நிற்கவே இல்லைங்க, ஓடிட்டே தான் இருந்தான். கோவில், திருமலை கோவில்லையும் சரி, இங்கேயும் சரி, நல்லா ஓடிட்டே தான் இருந்தான். நல்லா இருக்குல்ல. யாருங்க சொன்னா? கூமாப்பட்டி தென்காசியும் வேறு லெவல் தாங்க. எல்லா ஊருமே சூப்பராக இருக்கும். அதுலேயும் விவசாயம் பண்ணுற எல்லா ஊரும் சூப்பராக இருக்கும். கூமாப்பட்டி மட்டும் இல்லை, எல்லா ஊருமே அழகு தாங்க. அவங்கவுங்க இருக்கிற ஊருக்கு அவங்கவுங்க போய் பார்த்தா தான் தெரியும். அவ்வளோ அழகு. சூப்பராக இருந்ததுங்க. ஓகே, பாய், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா